கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. நம்ம கர்த்தர் மோசே இடத்துல ஆசாரிப்பு கூடாரம் உருவாக்கணும். அதுக்கு எப்படி எப்படிலாம் செய்யணும்னு சொல்லி கர்த்தர் சீனாய் மலையில் சொன்னதை இப்போ ஜனங்கள்கிட்ட செய்ய சொல்லி சொல்லிட்டு இருக்கதை நம்ம பார்த்தோம். அதனால் எப்படி எப்படிலாம் மோசே கர்த்தர் சொன்னாரோ அதெல்லாம் நம்ம செஞ்சாங்கன்னு சொல்லி நம்ம பார்த்துட்ருக்கோம். அப்படி தானே? அதில் இப்போ 38வது அதிகாரத்தில் இப்போ அந்த பொருட்கள்லாம் கொடுத்தாங்கல்ல, அதில் எண்ணப்பட்டவர்கள் தொகை அவர்கள் சபையில் எண்ணப்பட்ட கொடுத்த வெள்ளி பரிசுத்த ஸ்தலம் 100 தாளந்து 1775 சேக்கல் இருந்துச்சு. அது 100 தாளந்து சேக்கல் பரிசுத்த ஸ்தலத்து வெள்ளி பாதம் 1775 படி இருந்துச்சா. அடுத்தது ஜனங்கள் எண்ணப்பட்டிருந்த தொகை 20 வயதிலிருந்து அதுக்கு மேற்பட்ட ஜனங்களை எண்ணும்போது 6,3550 பேர் இருந்தாங்களாம். அப்போ இவங்களுக்கு ஒவ்வொரு அரை சேக்கல் பெக்காயின விழுக்காடு இவர்களுக்கு நினைச்சுதான் சேர்ந்துச்சான். அந்த வெள்ளியில் 100 தாளந்து வெள்ளினால பரிசுத்த ஸ்தலத்தின் பாதங்கள், திரையின் பாதங்கள் இதெல்லாம் நினைச்சுதான் வார்ப்பிக்கப்பட்டுச்சான். அடுத்தல பாதத்துக்கு 1 தாளந்து விழுக்காடு 100 பாதங்களுக்கு 100 தாளந்து செலவாயிடுச்சான். இப்போ அந்த 1775 சேக்கலால் தூண்களுக்கு பூண்களை பண்ணி அவைகளின் குமிழ்கள் தகடுகளால் மூடி அவைகளுக்கு பூண்களை என்ன செஞ்சாங்க, உண்டாக்கினாங்களாம். காணிக்கையால் செலுத்தப்பட்ட வெண்கலமானது 70 தாளந்து 70 தாளந்தும் 2400 சேக்கல் நிறையமாக இருந்துச்சாம். அதனால ஆசாரிப்பு கொடார் வாசல் மறைவின் பாதங்கள், வெண்கல பலிப்பிடங்கள், வெண்கல செல்லடைகள், பலிப்பிடித்த சகல பனிமூட்டுகள், சுற்றுப்பிரகாரத்தின் பாதங்கள், பிரகாரத்தின் வாசல் பாதங்கள், வாசஸ்தலத்தின் முனைகள், சுற்றுப்புறத்தின் சகல முனையும் பண்ணாங்களாம். இப்போ இதை வச்சு இதெல்லாம் என்ன செஞ்சுருக்காங்க, பண்ணியிருக்கிறாங்க. இது 38வது இதெல்லாம் கொஞ்சம் குறைந்தது. அடுத்தது 39வது அதிகாரம். 39வது அதிகாரத்துலேருந்து இப்போ ஏபோத்து, மார்பதக்கம் இப்படிலாம் எப்படி செஞ்சாங்கன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். கர்த்தர் மோசேக்கு கற்பித்தபடி இளநீல நூல், இரத்தாம்பர நூல், சிவப்பு நூல், பரிசுத்த ஸ்தலத்தின் ஆராதனை செருக்க வேண்டிய வஸ்திரங்கள், ஆரோனுக்கு பரிசுத்த வஸ்திரங்கள் இதெல்லாம் என்ன செஞ்சுருக்காங்க, இந்த இளநூல் சிவப்பு நூல் இதை வச்சு செஞ்சுருக்கிறாங்க. அடுத்தால ஏபோத்து என்ன கர்த்தர் பொண்ணுனாலும் செய்ய சொன்னபடி பொண்ணுனாலும் இளநூல நூலாலும் இரத்தாம்பர நூலாலும் சிவப்பு நூலாலும் திருத்த மெல்லிய பஞ்சு நூலாலும் என்ன செஞ்சுருக்காங்க. அப்புறம் அந்த பொண்ணை என்ன செஞ்சுருக்கிறாங்கன்னா, அந்த பொண்ணு இளநீல நூல், இரத்தாம்பர நூல், சிவப்பு நூல் அதை வச்சு என்ன செய்கிறாங்க, அது விஸ்திர வேலையாக செய்ய முடிக்கி மெல்லிய தகடு அடித்து அதுக்கு சரிகைகள்லாம் பண்ணியிருக்காங்களா. அடுத்துல 2 தோல் மேலே ஏபத்தில் 2 தோல் மேலே உண்டுல, தோலுக்கு 2 முனைகளையும் சேர்த்துருக்காங்களா, அது ஒன்றாக நிற்கப்பட்டுச்சான். அடுத்தல அந்த ஏபத்தின் மேலே இருக்கும் விசித்திரமான கச்சை அந்த வேலைக்கு ஒப்பாக பொண்ணுனால இளநூல நூல், இரத்தாம்பர நூல், சிவப்பு நூல், திருத்த மெல்லிய பஞ்சு நூல் இதெல்லாம் கர்த்தர் மோசே கற்பித்தபடி என்ன செய்தான், செய்யப்பட்டுச்சான். இப்போ இஸ்ரேல் புத்திர நாமங்களில் என்ன செய்கிறாங்க, முத்திரை வெட்டாக வெட்டணும். அது கோமேதக கற்களை வெட்டணும். 12 பேருடைய நாமங்கள் 6 எழுதணும்னு சொல்லி பார்த்தோம்ல, அவ்வளோ கர்த்தர் சொன்னார்ல, அதன்படி சில நாமங்கள் முத்திரை விட்டா வெட்டி கோமேதக கற்களை வெட்டி அவையெல்லாம் பொன் குவளையில் என்ன செஞ்சாங்களாம், பதித்தாங்களாம். இப்போ கர்த்தர் மோசை கற்பித்தபடியே அவைகள் என்ன செய்த இஸ்ரேல் புத்திரர் குறித்து ஞாபகக்குரிய கற்களாக இருக்க முடியும். அது ஏபோத்துக்கு என்ன செய்கிறாங்க, தோளின் மேல் அவைகள் என்ன வச்சாங்களாம். இப்போ மார்பதகத்தை ஏபோத்தின் வேலைக்கு ஒத்த விஸ்திர வேலையாகாமல் வேலையாக்காதபடிக்கு பொண்ணுனால இளநீல நூலால், இரத்தாம்பர நூலால், சிவப்பு நூலால், திருத்திய வெள்ளிய நூலால் என்ன செஞ்சாங்களாம், மார்பதத்தை ஏபோத்து வேலைக்கு செஞ்சு முடிச்சாங்களாம். அடுத்தால மார்பதத்துக்கு சதுரம் இரட்டைமாக செய்து 1 ஜான் நீளம் 1 ஜான் அகலமாக்கி அதில் 4 பத்தி ரத்தின கற்களை என்ன பதித்தாங்களாம். அதில் முதலாம் பத்தி பத்மராகவும் புஷ்மராகவும் மாணிக்கராகமாம், 2ஆம் பத்தி மரகதம் இந்திர நீளம் வச்சிரமாம், 3ஆம் பத்தி கம்பு வைடூரியம் சுகந்தியாம், 4ஆம் பத்தி படிக பச்சை கோமேதகம் எஸ்பி இதுவாம். இவையெல்லாம் அந்தந்த இடத்துல நினைச்சாங்க பொன் குவிலில் நினைச்சுதான் பதிக்கப்பட்டிருந்துச்சான். இந்த கற்கள் இஸ்ரேல் புத்திரருடைய நாமங்களின்படியே 12 அவருடைய நாமங்களில் உள்ளதாக இருந்துச்சான். அந்த 12 கோத்திரங்களில் ஒவ்வொரு கோத்திரத்தின் நாமும் ஒவ்வொன்றின் முத்திரை வெட்ட நினைச்சுதான் வெட்டப்பட்டு இருந்துச்சான். அடுத்தால அந்த மார்பதத்துக்கு அதன் பக்கங்கள் பின்னல் வேலையான பசுமொன் சங்கிலிகளை பண்ணியிருக்கிறாங்க. 2 பொன் குவளை 2 பொன் வளையெல்லாம் செய்து 2 வளையத்தையும் மார்பதத்தின் 2 பக்கத்திலும் வச்சுக்கிறாங்க. அடுத்தல பொன்னினால் செய்த பின்னல் வேலையானது 2 சங்கிலிகள் மார்பதங்கள் பக்கத்தில் இது 2 வளையத்தில் மாட்டி வச்சுருக்கிறாங்க. அடுத்தல பின்னல் வேலையான 2 சங்கிலிகள் 2 நுனிகள் ஏபத்தின் தோல்புறத்து துண்டுகள் மேல்புறத்தில் இருக்கிற 2 கோலைகளை மாட்டி வச்சுருக்காங்க. அடுத்தல பின்ன 2 வளையங்களை நினைச்சாங்க பண்ணி அவையில் ஏபத்திற்கு கீழ்ப்புறத்துக்கு எதிரான மார்பதத்தின் மற்ற 2 பக்கத்தில் நினைச்சாங்க அது ஓரத்தில் வச்சுட்டாங்க.
வேறு 2 பொன் வளையங்களையும் என்ன செய்றாங்க பண்ணியிருக்காங்க. பண்ணி அவைகளை ஏபோத்துல முன்புறத்திலும் 2 கீழ்ப்பக்கத்துல அந்த இணைப்புக்கு எதிராகவும் ஏபோத்தின் விசித்திரமான கற்றைக்கு மேலாகவும் வச்சாங்களாம். அதில் மார்பதக்கம் ஏபோத்தின் விசித்திரமான கச்சைகளுக்கு மேலாக இருக்கும்படிக்கு ஏபோத்திலிருந்து நீங்கி போகாதபடிக்கும் அதை அதன் வளையங்களில் நினைச்சாங்க. ஏபோத்தின் வளையங்களோட இளநில நடாவினால நினைச்சாங்க. கர்த்தர் மோசே கற்பித்தபடி கட்டினாங்களாம். இப்படி ஏபோத்தின் கீழ் அங்கிய முழுவதும் இளநில நூலால் செஞ்சாங்களாம். அங்கி நடுவில் மார்க்கவசத்துக்கு வரத்துக்கு ஒப்பாக ஒரு துவாரமும் அது கிழியாதபடிக்கு அந்த துவாரத்துக்கு சுற்றிலும் ஒரு நாடாவும் நினைச்சாங்க தைக்கப்பட்டிருந்துச்சாம். அங்கேயும் கீழ் ஓரத்தில் தொங்கு தக்கதாக திருச்ச இளநூல் தம்பர நூல் சிவப்பு நூல் இதெல்லாம் வேலையாக நினைச்சாங்களாம். மாதுளை பழங்களும் பண்ணாங்களாம். இப்போ பசு பொன்னால் மணிகளையும் பண்ணிட்டாங்களாம். அந்த மணிகளை அங்கேயும் ஓரத்திலும் சுற்றிலும் மாதுளை பழங்களை இடையிடையே நினைச்சாங்களாம் தொங்க வச்சாங்களாம். இப்போ கர்த்தர் மோசே கற்பித்தபடியே ஆராதனைக்குரிய அங்கியின் ஓரத்தை சுற்றிலும் ஒரு மணியும் ஒரு மாதுளம்பழமும் ஒரு மணியும் ஒரு மாதுளம்பழமும் என்ன செஞ்சான் இருந்துச்சான். அடுத்தது ஆரோனுக்கும் அவன் குமாரருக்கும் மெல்லிய பஞ்சு நூலால் நெசவு வேலையை அங்கியில் செஞ்சுருக்குறாங்க. அடுத்தது மெல்லிய பஞ்சு நூலால் பாகை செஞ்சுருக்காங்க. அலங்காரமான குல்லாக்கள் செஞ்சுருக்காங்க. திருத்த மெல்லிய சல நூலால் சல்லடைகளை செஞ்சுருக்காங்க. திருத்த மெல்லிய பஞ்சு நூலால் இளநீல நூல் ரத்தம்பர நூல் சேப்பு நூல் சித்திர தையல் வேலையான இடக்கச்சை இதெல்லாம் நினைச்சிருக்காங்க. கர்த்தர் மோசே கற்பித்தபடியே செய்திருக்காப்புல. அடுத்தல பரிசுத்த கிரீடம் பட்டத்தையும் பசும் பொண்ணுனால பண்ணியிருக்காங்க. கருத்துக்கு பரிசுத்த என எழுத்துக்களையும் அதில் முத்திரை வெட்டியிருக்காங்க. அதை உயர பாகையின் மேல் நினைச்சிருக்காங்க கட்டும்படி கர்த்தர் மோசை கற்பித்தபடியே இளநில நாடாவினால் கட்டியிருக்காங்க. இப்படியே நினைச்சது. இப்போ கர்த்தர் மோசைக்கு சீனாய் மலையில் சொன்னபடி மோசே ஜனங்கள்கிட்ட சொல்லி ஒரு காரியம் கூட தவறாதல் இல்லாதபடிக்கு எல்லாமே சரி சமமாக என்ன செஞ்சாச்சு செஞ்சு முடிச்சாச்சு. நம்ம ஒரு வீடு கட்டுறதுக்கு என்னென்னலாம் செய்யணும்னு சொல்லி நம்ம செய்கிறோமோ இது ஆலயத்துக்கு இது ஆசாரிப்பு கூடாரம் தூக்கி சுமக்கக்கூடியது. நம்ம ஆலயம் இப்போ கட்டியிருக்கோம் ஒரே இடத்துல நிற்கிது. இது அப்படி இல்லை. இவங்க சில ஜனங்கள் எகிப்துலேருந்து இப்போ கானானுக்கு வந்துட்டுருக்காங்க. வர்ற வழியில் கர்த்தர் செய்ய சொல்லி இதை செஞ்சுருக்காங்க. அப்போ அவங்க கானானுக்கு வர்ற வரைக்கும் இது நினச்சிடணும் தூக்கி சுமக்கணும். அப்படி நினச்சிடாங்க தூக்கி சுமந்து கொண்டு வந்துட்டு வர்றது. அதனால் இதுதான் பல வேலைகள். ஆனாலும் நம்ம பார்க்கும்போது இதெல்லாம் பார்க்க எப்படி இவ்வளவு கஷ்டப்பட்டு செஞ்சுருப்பாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். செஞ்சு அதை தூக்கணும். அவர் எவ்வளோ அது பாருங்கள் கொண்டு எல்லாம் தூக்கணும். அதுக்கெல்லாம் தூக்குறதுக்கெல்லாம் ஆட்கள் வைப்பாங்க. யார் யாரெல்லாம் தூக்குறது இல்லை லேவியர்களுக்கு இல்லை வேலை அதெல்லாம் நம்ம இனிதான் அது நம்ம படிப்போம். இப்போ கர்த்தர் மோசேக்கு சொன்னபடி இவ்வளோத்தையும் செஞ்சாங்க. செய்து முடிச்சாச்சு. இப்போ ஆசார் குடர்மை வாசஸ்தலத்து வேலையெல்லாம் முடிச்சுட்டு இப்போ மோசேக்கு கற்பித்தபடி இஸ்ரேல் புத்திரர்கள் செஞ்சதை இப்போ நினைச்சாங்க வாசஸ்தலத்தை செஞ்சு அதை நினைச்சாங்க மோசேன் இடத்துல நினைச்சாங்க கொண்டுட்டு வந்துட்டாங்க. கர்த்தர் யாருடைய இடத்துல ஆகுனாங்களோ அவங்க தான் அதை செய்யணும்னு சொல்லி நம்ம பார்த்தாலும் இப்போ எல்லாரும் அவங்கெல்லாம் செஞ்சு எடுத்து ஞான இறுதி உள்ளவர்கள் செஞ்சு அதை கொண்டு நினைச்சாங்க மோசை எடுத்துட்டு கொடுக்குறாங்க. மோசை இப்போ இனி நினைச்சோன்னா அதை அடுக்கணும் ஒதுங்க வைக்கணும். இப்போ எல்லா பொருட்களையும் செஞ்சாச்சு. இனி கர்த்தர் சொன்னபடி நினைச்சோன்னா வைக்கணும். மேஜர் மேலே என்ன வைக்கணும், பெட்டிக்கு மேலே என்ன வைக்கணும் அதெல்லாம் பார்க்கணும். அது எப்படி வைச்சான்னு நம்ம பார்க்கணும். இப்போ வாசஸ்தலத்தில் மோசையில் கொண்டு வந்த உடனே அந்த கூடாரம் அதுக்குரிய எல்லா பனிமுட்டுகள் அது துரடு பலகை அது தாழ்பால் அது தூண்கள் அது பாதம் சிவப்பு திருந்த ஆட்டுக்கடா தோல் தகசோல் முடி மறைவின் திரைச்சிலை சாட்சி பெட்டி அது தண்டுகள் கிருபாசனம் மேஜை அதன் எல்லா பனிமுட்டுகள் சமுது அப்பங்கள் சுத்தமான குத்துவிளக்கு வரிசையாக ஒழுங்குபடுத்தப்பட்ட அகல்கள் அது எல்லா பனிமுட்டுகள் வெளிப்படத்திற்கு எண்ணெய் அடுத்தல பொற்படம் அபிஷேகத்தெல்லாம் சுகந்த தூபருக்கும் வாசஸ்தலத்தின் வாச தொங்குதிரை வெண்கல பள்ளிப்படம் அதன் வெண்கல சல்லடை அதில் தண்டு அதன் சகல பனிமுட்டுகள் தொட்டி அதன் பாதங்கள் பிரகாரத்து தொங்குதிரைகளையும் அதன் தூண்களையும் அதன் பிரகாரத்து வாசல் முறையும் கயிறு அதன் முனை ஆசாரிக்கூட வாசஸ்தலத்தில் வேலை கடத்த சகல பனிமுட்டுகளையும் பரிசுத்த ஸ்தலத்தில் செய்யும் ஆராதனை கடத்துகிற வஸ்திரங்கள் ஆசாரி ஒளிந்திர ஆரோனின் பரிசு வஸ்திரங்கள் அவன் குமாருடைய வஸ்திரங்கள் இதெல்லாம் நினைச்சாங்க. எல்லாம் செஞ்சு எடுத்து கொண்டு வந்து மோசைட்டு நினைச்சாங்க கொடுக்குறாங்க. இப்போ கர்த்தர் மோசை கற்பித்தபடியெல்லாம் இஸ்ரேல் புத்திரர் சகல வேலையிலும் செஞ்சுட்டாங்க. ஒரு வேலையை குறை வைக்காதபடிக்கு கர்த்தர் மோசையிட்ட சொன்னபடி அப்படியே எல்லாம் என்ன செஞ்சுட்டாங்க, அந்த வேலைகளெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டாங்க. இப்போ கர்த்தர் மோசை கற்பித்தபடி இஸ்ரேல் புத்திரர் எல்லாரும் நினைச்சாங்க சகல வேலைகளையும் செய்கிறாங்களாம். அதில் என்னென்ன வேலை ஆசிரியர் கூட சேர்ந்தது சகல வேலைகள் செய்ய இஸ்ரேல் புத்திரர் எல்லாம் செஞ்சாங்களாம். இப்போ மோசே அந்த வேலைகளை எல்லாம் பார்த்தானா கற்பித்தபடி அதை நினைச்சாங்க
அது எல்லாம் செய்திருந்தாங்களாம். அதனால் மோசே அவர்களை என்ன செய்கிறான், ஆசீர்வதிக்க சொன்னபடி ஒன்று கூட விடாதபடிக்கெல்லாம் செஞ்சதுனால கர்த்தர் மோசே என்ன செய்கிறான், ஜனங்களை என்ன செய்கிறாங்க, ஆசீர்வதிக்கான்னு சொல்லி பார்க்குறோம். இப்போ கர்த்தர் மோசே நோக்கி சொல்கிறாரு, நீ 1ஆம் மாதம் முதல் தேதியில் ஆசாரிப்பு கூடாரத்தின் வாசஸ்தலத்தை நினைச்சி ஸ்தாபனம் பண்ணுங்கிறார். இப்போ 1ஆம் மாதம் முதல் தேதியில் ஆசார் கூட வாசஸ்தலம் ஸ்தாபனம் பண்ண சொல்லியாச்சு. இப்போ எல்லாம் செஞ்சு முடிச்சாச்சு. செஞ்சு மோசைகிட்ட கொண்டு வந்தாங்க. மோசை கர்த்தர் சொன்னபடி எல்லா பொருளையும் என்ன செஞ்சாச்சு, அடுக்கி வச்சாச்சு. இனி நம்ம என்ன செய்யணும், ஆசார் கூடத்தில் என்ன செய்யணும், கர்த்தருக்கு சோத்திர பலியை என்ன செய்யணும், அதில் செலுத்தணும். அப்போ அதுக்கு தான் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, 1ஆம் மாதத்தில் அந்த வாசலத்து ஸ்தாபனம் பண்ணி கர்த்தர் சொன்னபடி அந்த சாட்சி பெட்டி என்ன செய்கிறாங்க, முதலாவது கொண்டு வராங்க. அந்த பெட்டி என்ன செய்கிறாங்க, திரையினால் மறைச்சி வைக்கிறாங்க. மேஜையை கொண்டு வராங்க. அதில் வைக்க வேண்டியதை திரவமாகிய திரவத்தை வைத்து குத்துவிளக்கு, அடுத்தல அதன் விளக்குகள் எல்லாம் அடிச்சுறாங்க, ஏற்றி கொண்டு வராங்க. பொன் தூப பழக்கத்தை அடிச்சுறாங்க, சாட்சி பெட்டிக்கு முன்னே வச்சு வாசஸ்தலத்து வாசல் தொங்குதிரை அடிச்சுறாங்க, தூக்கி வைக்கிறாங்க. அதில் பின்பு தகன பலிபடுத்தி அடிச்சுறாங்க, ஆசிரியர் கூடாரமாகி வாசஸ்தலத்து வாசல் குன்பாக வைக்கிறாங்களாம். அடுத்தல தொட்டி அடிச்சுறாங்க, ஆசிரியர் கூடாரத்துக்கும் பலிபடத்துக்கு நடுவில் வைக்கிறாங்களாம். அதில் தண்ணீர் வார்க்கிறதுக்கு. ஏன்னா ஆசிரியத்தில் செய்கிறதுக்கு தண்ணி தொட்டிலாம் நடுவில் வைக்கணும்னு சொல்லி முன்னாலே படித்தோம். அதை விட தண்ணி தொட்டி நினைச்சாங்க செஞ்சு நடுவில் கொண்டு நினைச்சாங்க வைக்கிறாங்க. சுற்றுப்பிரகாரத்தின் இதில் என்ன செய்கிறாங்க, அதை மூடுறாங்க. அதுக்கு பிரகாரத்தின் நிறுத்தி பிரகார தொங்கு திசைகளால் என்ன செய்கிறாங்க, மூடுறாங்க. அதில் அபிஷேகத்தை எல்லாத்தையும் எடுத்து அபிஷேகம் என்ன செய்கிறாங்க, தளத்தை எடுத்து அந்த அபிஷேகத்தினால் என்ன செய்கிறாங்க, சகல பனிமுட்டுக்கள் இதெல்லாம் என்ன செய்கிறாங்க, பரிசுத்தப்படுத்துகிறாங்க. அப்போ தான் எல்லாமே பரிசுத்தமாக இருக்குமா. அதுபடி தகர பலிபடத்தையும் சகல பனிமுட்டில் நினைச்சாங்க, அபிஷேகம் பண்ணுறாங்க. அதை பரிசுத்தப்படுத்துவாங்கிறாங்க அபிஷேகம் பண்ணி. அப்பொழுது அது மகா பரிசுத்தமான பரிசுத்த ஸ்தலமாக இருக்குமா. அடுத்தது தொட்டி அதன் பாதங்கள் அபிஷேகம் பண்ணி பரிசுத்தப்படுத்தணுமா. அடுத்தல ஆரோன் பரிசுத்த வஸ்திரங்களை உடுத்தி அவனுக்கு எடுத்து ஆசார ஒளி செய்ய முடியும், அவனுக்கு அபிஷேகம் பண்ணி அவனை என்ன செய்யுமா, பரிசுத்தப்படுத்தணுமா. அடுத்தபடியாக அவனுக்கு குமாரரை என்ன செய்து வர செய்து அவர்களுக்கு என்ன செய்து அவங்களுக்கு செய்யப்பட்ட அங்கேயே என்ன செய்யணுமா கொடுக்கணுமா. அடுத்தால அவர்கள் எனக்கு ஆசார ஒளி செய்ய முடியும், அவர்களையும் அவர்கள் தகப்பனை அபிஷேகம் பண்ணபடியே என்ன செய்ய அவருடைய பிள்ளைகளையும் அபிஷேகம் பண்ணுவாயாகன்னு சொல்கிறாரு. அவர்கள் பிற அந்த அபிஷேகம் அவர்கள் பிற அந்த அபிஷேகம் என்னது, தலைமுறை தலைமுறைத்தரும் நித்திய ஆசிரியத்துமாக இருக்கணும்னு சொல்கிறாரு. அதில் கற்று தனக்கு கற்பித்தபடியெல்லாம் மேலாக என்ன செய்தாங்க, மோசே என்ன செய்கிறார், செய்து முடிச்சிட்டான். கர்த்தர் எதில் தரிசனமாக கொடுத்தாரோ அதையெல்லாம் செய்து முடிச்சாச்சு. இப்போ 2ஆம் வருஷம் முதல் தேதியில் 1ஆம் மாதம் 2ஆம் வருஷம் 1ஆம் மாதம் முதல் தேதியில் வாசஸ்தலம் ஸ்தாபனம் பண்ணப்பட்டுச்சான். இப்போ மோசே கூடாரத்தை எடுக்கிறான். மோசே கூடாரத்தை எடுத்துகிட்டு வர சொல்கிறான். எடுத்துட்டு வந்தோடனே இப்போ அதன் பாதத்தெல்லாம் எனக்கு வைக்கிறாங்க, அதன் பலைகளை நிற்கிறாங்க, தாழ்பலை பாய்ச்சுறாங்க, அது தூண்களை நினைச்சுறாங்க, நாட்டுறாங்க. அதில் வாசஸ்தலத்தின் கூடாரத்தை நினைச்சுறாங்க, பின்னால் விரிக்கிறாங்க. அந்த கூடாரத்தின் முடியை அது தனக்கு கற்பித்தபடியே நினைச்சுறாங்களாம் போட்டு வைக்கிறாங்க. அடுத்த கர்த்தர் மோசே கற்பித்தபடியே சாட்சி பிரமாணத்தை எடுத்து நினைச்சுறாங்க, சாட்சி பிரமாணத்தை எடுத்து அதை பெட்டியில் வச்சு பெட்டியும் தண்டுகளும் நினைச்சுறாங்க பாய்ச்சி அதை நினைச்சுறாங்க அந்த சாட்சி பிரமாணத்துக்கு வைக்க இடத்துக்கு அப்படியே செய்கிறாங்க. இடத்துல பெட்டி அடிச்சுறாங்க, வாசஸ்தலத்துக்கு கொண்டு போகிறாங்க. மறைவின் திரைச்சலை தொங்க வைக்கிறாங்க, சாட்சி பெட்டியை மறைச்சி வைக்கிறாங்க. இப்போ கர்த்தர் மோசே கற்பித்தபடி மேசையை நினைச்சுறாங்க, ஆசாரிப்பு கூடத்தில் வாசஸ்தலத்தை நினைச்சுறாங்க கட்டும்படி அதுக்கு நினைச்சுறாங்க. சாட்சி படத்தை எடுத்து பெட்டியில் வச்சு பெட்டி தண்டுகளை பாய்ச்சி பெட்டியின் மேல் கிருபாசன மூடியை எடுத்துருமா, மூடியை எடுத்து மறைச்சி வைக்கணுமா. அடுத்தபடியாக கர்த்தர் மோசே கற்பித்தபடியே தெரிஞ்சுறாங்க, ஆசாரிப்பு கூடாரத்தில் வாசஸ்தலத்தில் வடப்புறமாய் திரைக்கிறதுக்கு வைக்கிறாங்களாம். அடுத்தபடியாக அதுமாதிரி கர்த்தருடைய சாட்சி பிரமாணத்தினுடைய இஸ்ரேல் புத்திரர்கள் என்ன செய்கிறாங்கன்னா சமூக அப்பத்தை எடுத்து வரிசையாக நினைச்சுறாங்க, அடுக்கி வைக்கிறாங்க. கர்த்தர் மோசை கற்பித்தபடியே குத்து விளக்கு குத்து விளக்கு நினைச்சுறாங்க, ஆசார கூடாரத்தில் மேசைக்கு எதிராக நினைச்சுறாங்க, ஒரு வாசஸ்தலத்தில் தெரும்புறத்தில் நினைச்சுறாங்க வைக்கிறாங்க. இப்போ கர்த்தருடைய சன்னிதியில் வச்சு நினைச்சுறாங்க, விளக்கில் அடிச்சுறாங்க, ஏற்றுறாங்க. கர்த்தர் மோசைக்கு கற்பித்தபடியே ஆசார கூடார திரைக்கு முன்பாக பொறுப்படுத்தி எடுத்துறாங்க, செஞ்சு முடிச்சிருச்சு. இப்போ செய்தியெல்லாம் முடித்து அதை சுகந்த வரத்தினால் நினைச்சுறாங்க, தூபம் காட்டுறான்.
அடுத்தபடியாக தூவங்காட்டியாச்சு. இப்போ கர்த்தர் மோசே நோக்கி சொல்கிறார், இந்த வாசஸ்தலத்தின் தொங்குதியை தூக்கி வைத்து தகலப்படுத்தியும் ஆசாரிப்பு கூடாரத்தின் வாசஸ்தலத்தையும் வாசல்களின் தனிப்புறங்களை என்ன செய்ய அதில் சர்வங்க தகன பலியும் போஜன பலியும் செலுத்தணுமா. பின்பு ஆசாரியின் கூடாரத்துக்கும் பலிபீடத்துக்கும் நடுவே வச்சணும். அதை தொட்டியை வச்சு கழுவுறதுக்கு அதில் தண்ணீர் வறுக்கணுமா. ஆசாரிப்பு கூடாரம் தொட்டி கழுவுறதுக்கும் நடுவில் அடித்து மாய்க்குமா. அப்படியே மோசே ஆரோனும் குமாரரும் தங்கள் குமார்த்திகளை வச்சுருக்காங்க. மோசே ஆரோனும் குமாரரும் தங்கள் கைகளையும் கால்களையும் நினைச்சிடறாங்க, அந்த தொட்டியில் நினைச்சிடறாங்க, கழுவுறாங்க. இப்போ கர்த்தர் மோசைக்கு எப்படி காண்பிக்கப்படுகிறாரோ அப்படியே ஆசாரிப்பு கூடத்தை உள்ளே பிரவேசிக்கிற போதும் பலிபீடத்தினையும் செய்கிற போதும் அவர்கள் நினைச்சிடறாங்க, அதுக்கு அந்த தொட்டியில் நினைச்சிடறாங்க, கழுவி கொள்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க நினச்சிடைய வாசஸ்தலம் பனிமூடு இதில் சுற்றியும் வெளிப்புறத்தில் நினைச்சிடறாங்க, நிறுத்துகிறாங்க. பிரகாரத்து தொங்குறைகள் தொங்க வைக்கிறாங்க. இவ்விதமாக மோசே வேலையெல்லாம் நினைச்சிடறான், செய்து முடிக்கிறான். அடுத்தபடி அப்பொழுது இப்படியெல்லாம் செஞ்சு ஆசாரிப்பு கூடாரத்தை உருவாக்கியாச்சு. எல்லாமே செஞ்சு எடுத்து முடித்த உடனே இப்போ என்ன கர்த்தருடைய மேகம் என்னச்சுது ஆசாரிப்பு கூடாரத்தில் என்னச்சது வருது. ஆசாரிப்பு கூடத்தில் அந்த மேகம் வருது. அது எப்படி வருதுன்னா கர்த்தருடைய மகிமை வாசத்தை நிரப்பிட்டான். அதனால் மோசே ஆசாரிப்பு கூடாரத்துக்குள் பிரவேசிக்காதபடிக்கு வந்தாப்பிலையா. அதில் வந்து வாசஸ் வந்து மேகம் எழும்பும்போது எல்லோரும் நினச்சிவாங்க, இஸ்ரேல் ஜனங்கள் அவர்கள் போன வழியில் காணொலி எடுத்துறாங்க, புறப்பட்டு எடுத்துருவாங்க, போயிட்டுருவாங்க. அடுத்தபடியாக அந்த மேகம் மேலே எழும்பும்போது தான் இஸ்ரேல் புத்திரர் பிரயாணப்பட்டு போகிறாங்க. மேகம் எழும்பாது இருந்தால் அது எழும்புகிற நாள் வரைக்கும் என்ன செய்யணும், பிரயாணப்பட்டு போகக்கூடாது, காத்திருக்கணும். அதுக்கப்படியாக என்ன செய்கிறாங்க, நான் அந்த மேகம் எழும்ப நாள் வரைக்கும் பிரயாணம் பண்ணாது இருந்தாங்களாம். அடுத்தது இஸ்ரேல் வம்சத்தார் பண்ணும் எல்லா பிரயாணங்களிலும் அவர்களுடைய கண்களுக்கு பிரதேசமாக பகலில் என்ன கர்த்தர் வந்து என்ன செஞ்சுட்டாருன்னா அதில் வேறு பிரித்து எடுத்துட்டார். வேறு பிரித்து எடுத்துக்காரங்கள மேகம் எழும்பாது இருந்தால் மேகம் எலும்பு நாள் வரைக்கும் பிரயாணம் பண்ணாது இருப்பாங்க. ஆனால் இஸ்ரேல் புத்திரர் பண்ணும் எல்லா பிரயாணங்களிலும் அவருடைய கண்களுக்கும் பிரதிச்சமாக முடி பகலில் கர்த்தருடைய மேகம் எழும்புது, இரவில் அக்கினியும் வாசத்தலும் என்ன செய்து உண்டாகுது. விதமாக என்ன செய்கிறாங்கன்னா கர்த்தர் சொன்னபடி இஸ்ரேல் வம்சத்தார் சொன்ன கர்த்தருக்கு மோசே கட்டளைட்டு எல்லாமே செஞ்சு முடித்து ஆசாரிப்பு கூடாரத்தையும் உருவாக்கி வச்சு கர்த்தருடைய மேகமும் அந்த இடத்துல வந்து இறங்கி இருக்கிறாங்க. மேகம் அந்த இடத்துல இறங்கும்போது யாரும் பிரயாணப்பட்டு போகக்கூடாது. அடுத்தபடியாக அந்த மேகம் எழும்பாது இருந்தால் எல்லா நாள் வரைக்கும் பிரயாணம் பண்ணாது இருப்பாங்க. மேகம் எழும்பிச்சுட்டு அவங்க என்ன செய்வாங்க, பிரயாணப்பட்டு போவாங்க. விதமாக கர்த்தருடைய மேகம் நினைச்சது இரவில் அக்கினியும் வாசஸ்தலத்தின் மேலே நினைச்சது தங்கி சொல்லி பார்க்குறோம். அடுத்தபடியாக நம்ம பார்க்கும்போது இப்போ நம்ம வந்து ஆலயத்தில் நம்ம போகிறோம். ஆலயத்துக்கு போகும்போது கர்த்தருடைய மேகம் நினைச்சது மேகம்னா தெய்வீக பிரசன்னம், அதுதான் மேகம். அந்த அப்போ வந்து மேகம், இப்போ வந்து பிரசன்னம், தெய்வீக பிரசன்னம். எந்த ஆலயங்கள்லாம் மூடி இருக்கோ அந்த ஆலயம் பார்க்கும்போது எல்லோரும் பயபக்தியாக கர்த்தரை செய்வாங்க, ஆராதிப்பாங்க, பாட்டு போடுவாங்க, செய்தி கொடுப்பாங்க, எல்லாம் நினச்சிவாங்க, கரெக்டாக இருக்கும். அப்போ அந்த அபிஷேகம் இறங்கணும். அதுதான் கர்த்தருடைய மேகம் நினச்சது இறங்கி வந்திருக்குன்னு சொல்லி பார்க்கும். அந்த மேகம் இறங்கும்போது நினைச்சுறாங்க வெளியில் போகிறாங்க. மேகம் இல்லைன்னா மேகம் ஒரே இடத்துல இருந்துச்சுன்னா வெளியில் போகாமல் இருக்காங்க. இப்படி ஆசாரிப்பு கூடாரத்தை எங்கேனாலும் பெருத்து அவங்க தோலை வச்சு கொண்டு போய் அவங்க வச்சுட்டாங்க திற மாதிரி கட்டி அந்த ஆசாரிப்பு கூடத்தை உருவாக்கியிருக்காங்க. கர்த்தருடைய மகிமை ஆசாரிப்பு அது வீடு கட்டி இருக்காங்க. ஆசாரிப்பு கூடாரமும் அதே போல் செஞ்சு இந்த வேலைகளெல்லாம் முடித்தாச்சு. கர்த்தர் சொன்னபடி மோசே எடுத்து எல்லா வேலையும் செய்து முடித்தாச்சு. இனி அடுத்தபடியாக நான் பார்க்கும்போது என்னதெல்லாம் பார்க்கணும்னு சொல்லி நம்ம லேவியராகமும் 1வது அதிகாரத்தில் நம்ம அடுத்தபடியாக பார்ப்போம். இப்போ அதையாக முடிஞ்சு யாத்திராகம் முடிஞ்சு கர்த்தர் தாமே இதுக்கு உதவி செய்து நமக்கு இதில் போடுறதுக்கு ஒரு கிருபையும் கொடுத்து ஆசீர்வதித்ததுனால நம்ம கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். இதை பார்க்குற இடங்களை கேளுங்க, மற்றவர்கள் செய்யுங்க, தெரியப்படுத்துங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பார்.